நாராயணன் தோன்றிய புராண கதை. ஒருமுறை பார்வதி தேவியாருக்கு சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று சந்தேகம் வந்துவிட்டது. அதை சிவனிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டார். உடனே சிவபெருமான் பாதி சிவனாகவும் பாதி விஷ்ணுவாகவும் தோன்றினார். உடனே சிவனார் பெரியவர் யார் சிறியவர் யார் என்பது பார்ப்பவர் கண்ணில் தான் உள்ளது, இரண்டு பேருமே ஒன்றுதான் என்று விளக்கமும் கூறினார். இதை உணர்த்தும் விழா சங்கரன் கோவிலில் காட்சியளிக்கும் ஈசனை காண தேவி புறப்பட்டு வரும் வைபவமாக ஆடித்தபசு எனும் நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது. ஆடித்தபசு திருவிழா அம்பாள் தவக்கோலத்தில் காணப்படுகிறார். அம்பாள் சன்னதியை சுற்றியுள்ள எரிவீதியை விரதமிருந்து 108 முறை சுற்றினால் நினைத்தது நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது இத்தலத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுவும் ஆடித்தபசுவுக்கு முன்பாக சுற்ற வேண்டும். ஆடித்தபசு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று நடத்தேறுகிறது. பொதுவாக சிவன் அபிஷேக பிரியர், விஷ்ணு